ஹாய் மக்களே, வெல்கம் டு மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான். சொல்லி என்னடி குத்த வச்சிருக்கன்றா வீடியோ பண்ணிருக்க. ஈவல் டிடி அட்ராசிட்டி எதுக்குடா இது? ஓகே, என்ன சமையல் என்ன பண்ணிருக்கீங்க? ஸ்குவிட் கேம் விளையாடுறோம். ஸ்குவிட் கேமா? ஏன் என்ன புரியல? ஸ்குவிட் அதுல வெச்சு தான் நம்ம ஓகே, இதுக்கு பேர் ஸ்குவிட். ஓகே, நேத்து நாங்க மார்க்கெட் போனப்போ இதுவும் வந்து வாங்கியிருந்தோம். இது பேர் கனவான்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல கனவா இல்லடி, கேரளால ஐயோ கூந்தல் சொல்லுவாங்க. கூந்தல் ஏன்னா அது நீளமா அது பாத்தீங்கனாலே ஒரு மாதிரி இருக்கும். ஹெட் ஒரு மாதிரி இருக்கும், வால் இப்படி 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 நிறைய ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அதோட கால்லாம். சொல்றா மீனுக்கு கால் இருக்குதா, அதனால கூந்தல் சொல்லுவாங்க. கடம்பா கூட சொல்லுவாங்கல்ல, கடம்பா சொல்லுவாங்க. அப்புறமா கனவா சொல்லுவாங்க. இப்போ சொன்ன மாதிரி ஸ்குவிட் கேம்ஸ் கூட சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பாத்தங்க. ஆமா, ஆக்சுவலா இது வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க பாக்குறப்போ ஒயிட்டா இருக்கு, ஆனா அது ஒரு மாதிரி குட்டி ஆக்டோபஸோட ஏதோ சித்தி பையன் மாதிரி தான் இருப்பாப்ல இவரு. இது வந்து கடல் ராணி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வால் மாதிரி இருக்கும்ல, அதோட வால் தான் அது. ஆமா, அந்த எனக்கு தெரியல, ஆனா அந்த மாதிரி தான் இருப்போம். ஏன்னா எங்க அம்மா எனக்கு சொல்லி எனக்கு எக்ஸாம்பிள் எப்படி இருக்குமா, கடல் ராணி இருப்பாங்கல்ல, அந்த அது ஒரு வர மாதிரி தான் இருக்கும் இது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இதுக்கு என்ன தலை எப்படி இருக்கு அவ்வளவுதான். ஆமா, ஆக்சுவலா இது வந்து ரொம்ப ஹெல்தின்ட்டு அக்கா வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை செஞ்சிருக்கல, இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கேன். செஞ்சு அவனுக்கு நல்லா இருக்குதா அப்படின்னா நல்லா தான் இருக்கு அப்படின்னு நான் சாப்பிட்டதுல. ஏன்னா எங்க அம்மா இது வந்து வித்தியாசமா செய்வாங்க. எங்க அம்மா வந்து வேற மாதிரி செய்வாங்க, ஒரு மாதிரி பொரியல் மாதிரி செய்வாங்க. இவங்க அத்தை வந்து ஒரு மாதிரி கூட்டு கிரேவி ட்ரை மாதிரி இருக்கும். அது ட்ரையும் இல்லை, செமி கிரேவி மாதிரி இருக்கும். ஸோ இவ வந்து அதை தான் செய்ய போறா. ஸோ கேரளா ஃபிஷ்ஷையே வந்து மறந்துட்டேன். சென்னைக்காரியா மாத்திட்டு இருக்கிறா என்னைய. என்ன அது பண்றியா? அப்படியே கேமரா தூக்கிட்டாங்க வா. அது வந்து நான் கேரளா ரெசிபி தாங்க நான் பண்ணேன். இது வந்து கேரளா ரெசிபி தான், இது முழுக்க நான் எனக்கு வந்து எனக்கு தெரியாது. அப்புறமா கத்துக்கிட்டு இந்த 3 வருஷங்களும் நான் கேரளா ரெசிபி பண்ணேன். இது வந்து இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப நாள் சாப்பிடவே இல்லை இங்க வந்துட்டு. சரி, போன மாசம் தான் போன தடவை வாங்குச்சு. ஸோ அதனால இன்னொரு தடவை வாங்குவோம். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம சும்மா மார்க்கெட் போகும்போது அது வாங்கினோன்னா அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் குவான்டிட்டியில். ஸோ நம்ம அங்கே போய் அந்த மாதிரி மார்க்கெட்லலாம் வாங்கினோன்னா நிறைய கடை இருக்கும், அவங்கள்ட்ட கேட்க முடியும். ஏன்னா இது நமக்கு நார்மலாகவே எங்களுக்கு மீன் பார்த்து வாங்க தெரியாது. போனோம்னா 2 மீன் வாங்கிட்டு வந்துடும் அப்படிங்கிறப்ப இதை செதிலும் இல்லை ஒன்றும். இது கண்டுபிடிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல, நல்லது எது கெட்டது எது. எனக்கு இது மட்டும் இருந்துச்சுன்னா இதுதான் கனவா. இது பார்த்தா தெரியும். ரெட் கலர் இருந்தா சங்கரா மீன், அவ்வளவுதாங்க. நீளமா மூக்கு இருந்தா சீலா மீன், இது 3 தான் வாங்குவோம். அப்புறமா எறா, பிக்கா இருந்தா டைகர் எறா, குட்டியா இருந்தா அந்த எறா, சின்ன எறா. அந்த 3 வச்சுதான் நான் இப்படி ஓட்டிட்டு இருக்கேன். அதனாலதான் நாங்க மார்க்கெட் போறப்ப மட்டும் கேட்டு வாங்குறது, இங்க வாங்க மாட்டோம். இது இப்போ செகண்ட் டைம் குக் பண்றாங்க, அக்காவோட குக்கிங்குள்ள போவோம் கைஸ். பாக்குறீங்கன்னா ரெசிபி நான் பண்றேன். ரெசிபி ஷேர் பண்றேன்னு வந்தியோ? சரிங்க, நீங்களா கேக்குற வரையும் நான் ரெசிபி அவங்க கேட்டு சலிச்சுட்டாங்க. இவ போடுற நீ சொல்றதும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நீ பண்றதும் புரிய மாட்டேங்குது. பட் ஆனா சாப்பிட்டு பாத்தீங்கன்னா நல்லாதான் இருக்கும். அது வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைபர் ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. 38,000 பேர் உங்களுக்கு விருந்தே வைக்கிறேன். அந்த மனசுதான் சார் கடவுள். சொல்லு. ஓய், என்னென்ன பண்ணிருக்கா சொல்லு. உன் மனசை நான் ஏன் கெடுப்பேன்? சரிங்க, நான் வந்து அப்படிதாங்க. இங்க வந்து நம்ம அன்னபூர்ணி இருக்கிற வரையும் நான் தான் சொல்லிருப்பேன். சொல்ல விடு. சொல்ல வந்ததை மட்டும் பேச. கனவா எடுத்திருக்கேன். இது வந்து பெரிய பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம். ஆனா நான் வந்து சரி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் ஹீட் இல்லையா, அப்ப இங்க இருக்கிற வெயில் காலத்துக்கு அதனால சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க போதும். இது வந்து இருக்கிற குவான்டிட்டி பார்த்து ½ kg. அப்புறமா இஞ்சி, அப்புறமா பூண்டு, 2 தக்காளி. பெருசா இருந்தா 1 தக்காளி போதும். சின்னதா இருக்கு நார்மல் சைஸ் இவ்வளவுதான் இருக்குன்னா 3 எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து
செஞ்சுட்டு அதை எடுத்து நல்லா வதக்கிட்டு அப்புறமா பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் நல்லா அது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா மல்லித்தூள் கரம் மசாலா அதுக்கப்புறமா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா நான் வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் போடுவேன். எனக்கு புரியல. நான் அப்படி போட்டு தானே தந்திருக்கேன். சரிங்க, எனக்கு தெரியல. நீங்க பண்ணி பாருங்க நம்பி வாங்க. போடுங்க, அதுவும் ஆச்சி சிக்கன் மசாலா போடுங்க. இங்க வந்து ஈஸ்டர்ன் சிக்கன் மசாலா இருக்கு, இது போட்டு நீங்க வந்து நல்லா இப்போ ஒரு கண்டி போடுற பதிலா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 2 கண்டி போட்டோன்னு வைங்க. ஒரு சில பேர் வீட்லயே அரைச்சி வைப்பாங்க வீட்டு மசாலா அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி போட்டு பாருங்க, நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். அது நீ கேரண்டியா? நல்லா இருக்கும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா அது வரும்ல, அதுக்கப்புறமா இந்த மசாலாலாம் போட்டதுக்கு அப்புறமா இந்த கதம்பாயை போடணும். போட்டோன்னா இதுலயே கொஞ்சம் தண்ணி வரும் நமக்கு, நம்ம தண்ணி ஊற்றணும்னு இல்லை. நல்லா வந்த உடனே நல்லா வெந்து வரும் இல்லையா, அப்போ வந்து விசிலை போட்டுட்டு ஒரு 4 விசில் போதும். 4 விசிலையே அது வந்து நல்லா வெந்து. விசில்ல வைக்கிறதா? மீன் மாதிரி கிடையாது, மீன் மாதிரி கிடையாது, இது வந்து ரொம்ப இது மாதிரி ரப்பர் மாதிரி. அதே மாதிரி இது கரெக்டா வேகணும்ல, இல்லனா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிடும். 4 விசில் போதும், 4 இல்லைன்னா 5 அவ்வளவுதான். அதுக்கப்புறமா பண்ணீங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும், நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அவன் முடிச்சுட்டு அப்புறம் தாளிச்சு ஊற்றணும்னா தாளிச்சு ஊற்றலாம். இல்லையா நீங்க அது வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம எண்ணெய் ஊற்றுவோம் இல்லையா, அப்பவே நீங்க கடுகு கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுட்டு நீங்க இது பண்ணிக்கலாம், அப்பவும் கூட நல்லா தான் இருக்கும். இதுதான் ரெசிபி. ஸோ ஆக்சுவலா அக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, சிக்கன் மீன் குழம்புல சிக்கன் மசாலா போடுங்க நல்லா. மீன் இதுல நீங்க வந்து மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அவ்வளவுதான் மீனுக்கு. இது வந்து கதம்பா எறா அதுக்கெல்லாம் நான் வந்து சிக்கன் மசாலா தாங்க நான் போடுவேன். நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு, நல்ல ஒரு ஸ்பைசியாவும் இருக்கும், நல்ல கிரேவி நல்லா. ஆனா டேஸ்ட் நல்ல டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும். ஆனா அவ சிக்கன் மசாலா போடுவாங்கிறது இல்லையோ சாப்பிடுறவங்களுக்கு அருமை. அடுத்தப்பல ஆனா நீ இப்ப என்கிட்ட சொல்லிட்டியே என்ன சேர்க்கிறேன்னு. இப்ப என் மைண்ட்ல அது ஓடிட்டு இருக்குமே, மீன் யாரா சாப்பிடும் போது இது சாப்பிடும் போதெல்லாம் இது சிக்கன் மசாலா சேர்த்ததாச்சே அப்படின்னு. மூடிட்டு இருக்க மாட்டேடா. நல்லா இருக்குங்க. ஆனா சேர்த்துதான் பாருங்களேன், சேர்த்துதான் பாருங்களேன். ரெசிபியே சொல்றது இல்ல, ரெசிபியே சொன்னாலும் இப்படி பட்டா செய்யறேன் ஆனா சாப்பிட்டா நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு மனிதாபிமானத்துக்குள்ள நான் வந்து ஈடுபட்டு வாழ்ந்துட்டு என்னென்னவோ சொல்றாயா, மனிதாபிமானமா ஈடுபட்டு வாழ்ந்துட்டு இருக்கலாம். இதே ஃபேன் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கதவும் திறந்து வைக்கணும், ஏசி போடுறது, கதவு திறந்து வச்சு ஏசி போடுற அளவுக்கு. அதனால சரி கதவு திறந்து வச்சு ஃபேனை போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்லைன்னா வெயில் இன்னும் கொஞ்சம் தான், அடுத்த மாசமெல்லாம் நல்லா கிளின்னு அந்த ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு, வர மாதிரி இருக்கு. அதனால சரி எதுக்கு ஃபேன் இருக்குல்ல. இவ்வளவு பேசுனேன் டயட்டிங். அது வந்து சொல்லக்கூடாது, என்னமோ நம்ம வந்து பெரிய டயட்ல இருந்து அப்படியே நான் வந்து திரிஷா மாதிரி அழகான கேப்ல அந்த மாதிரி இல்ல. அதனால எல்லா இடத்துலயும் சொல்லல, இந்த வந்து மீன் எல்லாம் சாப்பிடலாம். அவங்களே சொல்லியிருக்காங்க நீங்க மீன் சாப்பிட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம ரைஸ் வந்து ஒரு 4 கரண்டி எடுக்கிறது வரலாம், ஒரு 2 கரண்டி எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு. நீங்க இருக்கிற ஃபுட்டை நீங்க சாப்பிட்டுக்கோங்க, வீட்டுல இருக்கிறத சாப்பிடுங்க அப்படின்னு. ஆனா எப்படித்தானோ அவங்க வீட்டுல இருக்கிறத கரெக்டா சாப்பிடுங்க, புரோட்டீன் ஃபைபர் எடுத்து சாப்பிடுங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா சாட்டர்டே சண்டே ஆனாலே இவ வீட்டுல வந்து மட்டன் சிக்கன் மீன் மட்டும் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த டயட்டிஷியன் வந்து மெண்டல் ஆயிடுவாங்க. உங்கள்கிட்ட சுண்டல் முட்டைன்னு சாப்பிட சொன்னீமோ, சட்டி நிறைய சோறு போட்டு முழம்புலாம் வச்சு அடிக்க சொல்லமா உங்களை அப்படின்றாங்க. என்ன கரிஞ்சவாடு அடிக்குது? கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தட்ட மூடுனேன் அரிசி சாப்பாடு, அதனால அந்த தண்ணி மற்றபடி ஆபத்து உடம்பு கொண்டு ஆகுது இல்லையா? ஏன்டா என்னையும் பயமத்தி எப்படி பண்ற? நான் பாக்குறோம். ஸோ எண்டிங் நம்ம வந்து அந்த குழம்புல முடிக்கிறோம். ரெசிபி பண்ணீங்க நீங்க? ரெசிபி போடுற படையப்பா. நான் சொன்ன ரெசிபி கரெக்டா நீங்க வீட்ல செஞ்சிருக்கீங்களா? இப்படிதான் பண்ணணுமா? இல்ல நீங்க சிக்கன் மசாலாக்கு பதிலா இப்படி நீங்க போட்டு பார்த்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் தீவு அப்படின்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிச்சை எடுப்பேன். ஸோ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அக்கா வந்து ஆப்ரேஷன் பண்ணிருக்கிறாங்க தனியாக குட்டி தட்டில். எனக்கு என்னமோ குக்கரில் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஒன்றுதுலேயே தான் பண்ணேன், விசில் விடணும்னு இருந்துச்சு. சரி எதுக்கு விசில் விட்டுட்டு நல்லா கொதிச்சுட்டு இயற்கையாகவே வரட்டும் ஆவிலேயே. இல்லை ஏதோ நடந்திருக்கு இங்கே.
எதுவும் நடக்கல. யாரும் எல்லாருமே இங்க ஆஃப் பாயிலா ஆயிட்டு இருக்காங்க. அம்மாயிலாவா ஏவா பாப்பா பேச்சில் தடுமாற்றம் தெரிகிறது. இல்லை, எந்த தடுமாற்றமும் தெரியவில்லை. நானும் என் அடுப்பும் தான் இருக்கோம். ஏதோ குக்கர்ல வச்சு தண்ணி கம்மியாகி ஒரே ஒரு அடுப்பு தான், அதுவும் இங்க இருக்கு, அதுவும் எங்க இருக்கு, அவ்வளவுதான். எங்க காசு ரெண்டு குக்கர் இருக்கு எங்க வீட்டுல. காட்டு. அது ஒண்ணு, அது அது மூடிதான் இருக்கு. சரி, ஓகே, ஏதோ சமாளிக்கலாம். குக்கர்ல ஆரம்பிச்சு குண்டால முடியுது இந்த சமையல். இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. கொஞ்சம் தீஞ்சு போயிடுச்சு. ஆனா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உயிருக்கு ஆபத்து இல்லையா? ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்டா. ஒரு விசில் விடுமா, நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துனேன். இதுக்காக தான் நான் ரெசிபி வேணாம்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சிட்டாங்களா? வீடியோவே போடல. ஏதோ ஒரு ஆபரேஷனல் குளறுபாடால இதுவும் அடி பிடிச்சிருக்கு. அடிலாம் பிடிக்கல நீயாவே. சரி கோபப்பட்டா வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்படிதான் எங்களோட கடம்பா வந்துச்சு. இது ஒரு வீடியோவா நினைச்சிடக்கூடாது, ஓகேவா? வந்து நல்லா தான் வந்திருக்கு. ஏன் குக்கிங் நல்லா, டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. என்னதான் குக்கர்ல ஆரம்பிச்சு குண்டால முடிஞ்சாலும் நாங்க இப்பதான் டேஸ்ட் பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. இவன் அப்படியே சொல்லிடுவான், பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கிடுவான், அதனால இப்படிதான் சொல்லுவான். நிஜமாவே நல்லா, சத்தியமாவே நல்லா தாங்க இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் மசாலாவை அவாய்ட் பண்ணி பாருங்க. இல்லை, சிக்கன் மசாலா நான் அப்போவே சொன்னாங்க, சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வீட்டு குழம்பு தூளுங்களுக்குள்ள நம்ம அம்மாங்கால அரிசி தருவாங்கள்ல, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது அவ்வளோதாங்க. நம்ம ஒரு கிரேவி ஸ்பைசிக்காக சாப்பிடுவோம். இல்லை உங்களுக்கு ஸ்பைசியாக வேண்டாம் அப்படின்னீங்கன்னா எல்லாம் 3/4 நாக்குக்கு தான். நல்லா இருந்தால் எந்த பொடியை வேணா போடலாம். இத்துடன் உங்களிடம் எந்த விடை பெறுவது வீடியோ சிட்டி. பாய்.